அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகனுடைய தலைமையை யார் வழிநடத்தி சென்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சமூக வலைதளங்கள்ல கேட்டிருந்தோம். அதுல நாங்க என்ன குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னா, இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் அவர் சொல்றாங்க. இதுல யார் அதிமுகவின் தலைமையாக வர வேண்டும் அப்படிங்கிறதா கேட்டிருந்தோம். அதுல ஒரு சிலர் அவங்களுடைய பதில சொல்லியிருக்கிறாங்க. நவீன் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க வழியே எங்கள் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் உண்மைதான். அதிமுகவுடைய தொண்டர்களை யார் வழிநடத்தி செல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த உரிமையை, தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை அவருடைய சுயநலத்துக்காக அந்த விதியை மாற்றி அமைக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு தலைமை பொறுப்பை தொண்டர் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு தலைமைக்கு தொண்டனும் வரலாம் அப்படிங்கிற அந்த விதி தான். அதை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் வர்றதாக இருந்தா, இந்த விதிகள் இப்படி இருந்தா நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிதான் அந்த விதியை மாத்திட்டு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு விதியை உருவாக்குறாரு. அந்த விதியில என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, 10 மாவட்ட செயலக வழிமொழியிலும் 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழியிலும் 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும், 10 ஆண்டுகள் அதிமுகனுடைய உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த மாதிரி அந்த விதியை மாத்திட்டார். அப்போ தொண்டர்களுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு. அந்த உரிமையை மீட்டெடுத்து தொண்டர்கள் கையிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஓபிஎஸ் அவர்களுடைய திண்ணமான எண்ணமாகவும் இருந்தது. அதனாலதான் மிகப்பெரிய அளவுல ஒரு தர்ம யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகனுடைய ஆணி வேரை தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த விதியை எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைச்சிருக்காரு. அதிமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்படுது. அந்த தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தர்ம யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் அதை மீட்டெடுத்து தொண்டர்களிலே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இறங்கியிருக்காரு. அப்படி பார்த்தா தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறதுனால தொண்டர்கள் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கடுத்து மாயாண்டி என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகனுடைய தலைமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் உண்மையானதுதான். இதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இல்லை. சில இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும், அம்மா சிறை சென்ற போதும் அந்த முதலமைச்சருங்கிற கிரீடத்தை ஓபிஎஸ் அவர்கள் தான் கையில தான் கொடுத்தாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி கையில கொடுக்கல. அம்மா அவர்கள் திரும்பி வந்த உடனே அந்த முதலமைச்சருங்கிற அந்த கிரீடத்தை எந்த விதமான களங்கமும் ஏற்படாம அப்படியே அம்மா கையில ஒப்படைத்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குன சசிகலா அவர்களிடம் சிறை சென்று வந்த உடனே சசிகலா அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுக்கல. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, தகுதி இல்லாதவர் கையில தகுதிக்கு மீறிய ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அந்த பொறுப்பை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய உதாரணமா இருந்திருக்கிறார். அம்மா அவர்களால் பரவ நின்று பாராட்டப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அம்மாவுடைய நம்பிக்கையாக இருந்தாங்க. அம்மா அவர்கள் சிறை சென்ற போதெல்லாம் தன்னுடைய அரசியல் வாரிசாக அடையாளம் காட்டி விட்டு போனது யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தான். அவர் மாயாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகனுடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 90% தொண்டர்கள் விரும்புறாங்க. நன்றி, வணக்கம்.